ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சோழி பிரசன்னம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சோழி பிரசன்னம், ரூபாய் நோட்டு பிரசன்னம், ஆதார் கார்டு பிரசன்னம், ரேஷன் கார்டு பிரசன்னம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பலவிதமான பிரசன்னங்கள் இருக்குது. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம் இன்னும் வரும்போது பல்வேறு பொருள்களை வச்சு இந்த பிரசன்னத்தை பார்த்துருக்காங்க. பல விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலும் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் அப்படிங்கிறது தான். அந்த விஷயம் என்ன, அது சொல்லக்கூடிய செய்தி என்ன, இது கேட்குறவர்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குது, இதுதான் நம்ம மெயினாக சொல்லணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் வருவாங்க இல்லையா. ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்காக இப்போ தொடங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, இல்லை ஏதாவது காணாமல் போயிருக்கோ, இல்லை ஆட்கள் காணாமல் போயிருக்காங்களோ, இது எப்போ கிடைக்கும், இப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் பிரசன்னங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதே போல் அரசர் போருக்கு போகிற முன்னாடியோ, இல்லை மற்ற அரசர்கள் இந்த நாட்டுக்கு படையெடுத்து வர்றதுக்கு முன்னாடியோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரசன்னம் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு வழி இருந்தது. அதை நம்ம ஆருடம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆருடம் அப்படிங்கிறது என்னென்னா, ஆருடம்னா அந்த நேரத்தில் உதயமாகிறது, கேள்வி எழும் நேரம், ஒரு நபர் நம்மளை சந்திக்கும் நேரம், நம்மக்கிட்ட புதுசாக ஒருத்தங்க அறிமுகமாகிற நேரம், இந்த நேரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்து போகிறது ஒரு பிரசன்னம். அதாவது கோச்சார நிலைகளை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. யாருமே பார்த்திங்கன்னா பிரசன்னத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருக்கிறவங்க மேக்ஸிமம் வெளியில் தெரியாமல் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. இதில் பல்வேறு விதமான பிரசன்ன முறைகள் இருக்குல்ல. சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஓரை எப்படி இருக்குல்ல, இப்போதைக்கு என்ன ஓரை ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த ஓரையிலே பார்த்திங்கன்னா 7 ஓரைகளுக்கும் உள் ஓரைகள் இருக்குது. அந்த உள் ஓரை என்ன ஓடிட்டுருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த ஓரைக்கு உரிய கிரகம் இந்த நேரத்தில் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய் ஓரை போயிட்டுருக்குன்னா செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்குது, கும்பத்தில் இருக்கா, அப்போ அதை லக்கணமாக போட்டு அதுக்கு அடுத்தடுத்து உள்ள கிரகங்களுடைய தொடர்பு, அதே போல் சந்திரன் எப்படி இருக்குது, இப்படி பார்த்து வருபவர்கள் என்ன கேள்வியை கேட்பாங்க, இதுக்கு என்ன மாதிரி நடக்கும், எப்போ பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிஸ்டம். இது ஓரையை வச்சு பார்க்கலாம். இது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சாதாரணமாக இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்ன லக்னம் போயிட்டுருக்கு, என்ன ராசி போயிட்டுருக்கு, இப்படி பார்த்து என்ன கேள்வியோடு அவங்க வந்திருப்பாங்க. சந்திரன் எங்கே இருக்குது, சந்திரனை என்னென்ன கிரகங்கள் பார்க்குது, லக்னத்துலேருந்து சந்திரன் எங்கே இருக்குது, அப்போ என்ன எப்போ நடக்கும்னு சொல்கிறது அது நார்மல் பிரசன்னம். இதுவே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். எல்லாம் எனக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சரியாக சொல்ல தெரியாது, தெரியுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுவாங்க. இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இப்போ நம்ம ஜாமக்கோள் பிரசன்னம், இந்த மாதிரி பல பிரசன்னங்களை பார்க்குறோம். ஜாமக்கோள் பிரசன்னமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெளி கிரகங்களோட இயக்கம், உதயம், ஆருடம், கவிப்பை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள் கிரகங்களோட மூவை வச்சு இது எப்போ நடக்கும், ஏது நடக்கும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறது. இப்படி பல பிரசன்னங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரசன்னம். இந்த சோழி பிரசன்னத்தை பொறுத்த வரையில் குடும்பமான வரை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்தை விட கேரளா பகுதியில் மலையாள பகுதியில் இந்த சோழி பிரசன்னம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இந்த சோழி பிரசன்னத்தை போட்டு வர்றவங்க என்ன நோக்கத்துக்கு வராங்க, ஏது நோக்கத்துக்காக வராங்க, அவர்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத மெயினாக அதில் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த சோழியை எப்படி பயன்படுத்துறது, எப்படி போடுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியை போடும்போது முதல்ல ஏகப்பட்ட சோழிகளை வச்சுக்கிட்டு அதை 3 கட்டங்களில் பிரித்து வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து போட சொல்லணும். இப்படியெல்லாம் ஒரு விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நெல்லை வசந்தன் ஐயா அவங்க ஒரு சோழி பிரசன்னம் போடுவாங்க. அதை ரீடிங் அப்படிங்கிற மாதிரி சோழி பிரசன்னம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாடலாக வெளிவரும் பாட்டு அதை பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்து எழுதணும். இப்படி பல சந்தர்ப்பங்கள் பல பேர் எழுதியிருக்காங்க. எனக்கும் அதில் நிறைய வாய்ப்பு கிடைச்சதுனால நானும் கூட உட்காந்து பார்த்துருக்கேங்கிறனால அந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த சோழி பிரசன்னத்தில் ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேட்டனை போடுறது வேறு, நெல்லை வசந்தன் ஐயா போடுறது வேறு. அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 சோழி எடுத்து தான் ஒரு பிரசன்னம் போடுவாங்க. ஃபஸ்ட்டு லக்னம் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இதாக போட சொல்லி என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்லப் பண்ணிட்டு வருவாங்க. இதில் சூரியன், புதன், சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய இந்த கூட்டு கிரகங்கள் சரியான அமர்வு வந்தால் மட்டும்தான் அந்த பிரசன்னத்தை அவங்க தொடருவாங்க. இல்லாட்டி அந்த பிரசன்னத்தை தொடர மாட்டாங்க. மாந்தியெல்லாம் போடவே மாட்டாங்க. ஆனால் இதுக்கு மாறாக
இப்போ மாந்தியை மட்டுமே அடிப்படையாக வைத்து தான் இந்த பிரசன்னங்கள் வந்து பொதுவாக வந்து சோழி பிரசன்னம் போடப்படுது. மாந்தி வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, எத்தனாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு, பாதகாதிபதி சம்மந்தப்பட்டிருக்கா, இல்லை வந்து உதயாதிபதி சம்மந்தப்பட்டிருக்கா, அல்லது ஆருட அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கா, அப்புறம் ஜென்ம ஜாதகத்துக்கும் இன்ற ஜாதகத்துக்கும் உள்ள நிலவரம் என்ன, அப்போது என்ன நட்சத்திரம், இவங்க என்ன நட்சத்திரம், இப்படியெல்லாம் பார்த்து ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லி எடுத்துகிட்டு வரும்போது கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தோஷம் இருக்குது, இந்த ஒரு விஷயந்தான் கடைசியாக வந்து நிற்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோஷம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக மாந்தியை மட்டுமே வச்சு அந்த இயக்கக்கூடிய அந்த சோழி பிரசன்னம், அதில் சத்ரு தோஷம் இருக்கலாம், பிதுர் தோஷம் இருக்கலாம், மாதிரு தோஷம் இருக்கலாம், என்னென்ன உலகத்தில் உள்ள என்னென்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷங்கள் பூரா அதில் வந்து அந்த மாந்தியை வச்சியும் பாதகாதிபதியை வச்சும் அந்த 6ஆம் அதிபதியும் வச்சு அதில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சிஸ்டமாக இருக்குது. எனக்கு தெரிந்த வரையில் அது சம்மந்தப்பட்ட நூல்கள், அது சம்மந்தப்பட்ட அந்த பிரசன்னம் போடுறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அவங்க அந்த விஷயங்களையும் ஆமாங்க அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. பொதுவாக மாந்தியோட பயன்பாடை வந்து எங்கே அதிகமாக பார்ப்பாங்க அப்படிங்கும்போது இது நல்ல வசந்தன் ஐயா சொன்னது தான், மலை பிரதேசங்களில் மட்டும்தான் அந்த மாந்தியோட உபயோகம் வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். மற்ற இடங்களில் வந்து அது பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. இப்போ நம்ம வந்து மலைநாடு, மலையாள நாடு, கேரளா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால கேரளாவில் போடக்கூடிய மிகப்பெரிய பிரசன்னங்கள், முக்கியமான பிரசன்னங்களுக்கு வந்து இந்த மாந்தியை வச்சு தான் போடுவாங்க. இந்த மாந்தியை வச்சு நீங்கள் பிரச்சனைகளை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹோமம் வரும், வேறு ஏதாவது பரிகாரம் வரும். இந்த ஹோமத்துக்கும் பரிகாரத்துக்கும் அவங்க பண்ணக்கூடிய செலவுங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச செலவுகள் இல்லை, அது கடுமையாக போயிட்டுருக்கும். இப்போ சோழி பிரசன்னம் பார்க்கும்போது நீங்கள் ரெகுலராக வந்து எப்படி ஒரு பிரசன்னத்தை பார்ப்பீங்களோ அது போல் தான் பார்க்கணும். சோழியை உருட்டிட்டு 12 கட்டத்துலேயும் உள்ள 9 கிரகங்களையும் ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வழக்கமாக எப்படி பலன் சொல்கிறீங்களோ அப்படி சொல்லணும். அப்படி சொல்லும்போது சில விஷயங்கள் நம்மளை மீறி நம்ம மனதில் சில சிந்தனைகள் உதிக்கும். யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஜோதிடம் பார்க்கணுன்னு உட்காந்துட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியலன்னா கூட ஏதோ ஒரு 2 விஷயம் வந்து மனசில் உதிக்கும், அது சரியாக இருக்கும்பாங்க. அதை தான் சொல்கிறது தன்னஞ்சறிவது பொய்யற்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ கடவுள் ஏதோ ஒரு சிலத்தை இயற்கை சில விஷயங்களை நமக்கு உணர்த்துது, அதுக்கு மனசாட்சி விரோதம் இல்லாமல் அதை எப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாது. ஏன்னா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சந்தோஷமாக சொல்லலாம், நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து சொல்கிறது தானே. இப்படி தான் வந்து இந்த பிரசன்ன முறைகள் வந்து போயிட்டுருக்கு. இந்த பிரசன்ன முறைகளை பார்த்து பலன் சொல்லும்போது பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம். இந்த பரிகார விஷயத்தை எடுக்கும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய சொல்லி அதில் பெரிய அளவுக்கு பணம் இன்வால்வ்மெண்ட் ஆனால் அந்த கர்மா வந்து நமக்கு வந்து சேரும். இதெல்லாம் நமக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ரெண்டாவது, இந்த பரிகாரம் உண்மையிலேயே பலன் கொடுக்குதா கொடுக்கலையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எல்லாருமே பிரச்சனைகளோடு வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சைவன தோஷம் இருக்குது, பிதுர் தோஷம் இருக்குது, பெண் சாபம் இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடலாம். அதை எப்படி நீக்கிறதுனா பெரிய ஹோமம் வளர்த்து யாகம் வளர்த்து பூஜை பண்ணிலாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிரக சேர்க்கைக்கும் வெவ்வேறு கிரகங்களோட 2-3 கிரகங்கள் சேர்க்கைக்கும் உரிய கடவுள்கள் இருக்குது, எந்த இடம்னு இருக்குது, அந்த இடத்துல போய் நீங்கள் சாதாரண பூஜை பண்ணாலும் சரி, ஒரு அர்ச்சனை பண்ணாலும் சரி, அபிஷேகம் பண்ணாலும் சரி, இந்த நிலை மாறும் அப்படிங்கிற ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. இது நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் எந்த இடத்துல நீங்கள் கோயில் அப்படின்னு போனாலும் எந்த கோயில்களையும் போய் நீங்கள் சாதாரணமாக தரிசனம் பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு இல்லையா. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட அத்தனை தோஷமும் நீங்கிரும்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும்பாங்க. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனாலே உங்கள் லைஃப்பில் எல்லாம் தேவையானதுலாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. பட் அது போல் நடக்குமா நடக்காதாங்கிறத நீங்கள் தான் யோசித்து பார்த்துக்கணும். இதே போல் தான் பரிகாரங்கிற பேர்லையும் செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து செய்கிறவங்களுக்கு தான் பாதிப்பை தவிர, செலவு பண்ணுறவங்களுக்கு தான் பாதிப்பை தவிர, அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருவாயை ஈட்டி தருங்கிறதுனால இந்த சோழி பிரசன்னத்தை போடுறது கிரகங்களை கட்டத்தில் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் சோழி பிரசன்னம். மற்றபடி பலன் சொல்வதுங்கிறது நீங்கள் படித்த அடிப்படை ஜோதிடத்திலும் நீங்கள் தெரிந்து கொண்ட அட்வான்ஸ் ஜோதிடத்திலும் ஒருமுகப்படுத்தி விஷயங்களை உங்கள் அனுபவத்தோடு சேர்ந்து சொல்கிறது தான். ஒருவேளை நீங்கள் ஹோமம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ஹோமம் யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய மன்னர்கள் தான் பண்ணுவாங்க, பிரபுக்கள் பண்ணுவாங்க. நீங்கள் ஹோமம் பண்ணணும்னு அப்படின்னா பொன்னை வைக்கும் இடத்தில் பூவை வைத்து பார்ப்பது. அவங்க அந்த மாதிரி ஹோமம் பண்ணும்போது நம்ம போய் அந்த இடத்துல நின்றுக்கிட்டால் போதுமானது. இரண்டாவது, ஹோமம் நடத்தக்கூடிய அவங்க ஹோமம் நடத்தி வைக்கிறாங்கல்ல அந்த புரோகிதர்கள், அவர்களுடைய ஜாதகத்தில்
குருவும் சுக்கிரனும் கெட்டு போகாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஹோமம் பலிக்குமே தவிர வேறு நீங்கள் எவ்வளவு தான் பண்ணாலும் அது பலிக்காது. ஹோமம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கே இந்த குருவும் சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஹோமம் பண்ணும்போது ரெண்டுமே என்ன கிரகம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஹோமம் பண்ணுறவங்களோட ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கெட்டு போகாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஹோமத்துக்கு உண்மையான பலன் கிடைக்கும். இது எல்லாமே இப்படி தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர பிரசன்னம் நமக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரே விஷயந்தான், ஏமாற்ற தெரியுமா ஏமாற்ற தெரியாதாங்கிறத வச்சு நம்ம அதை முடிவு பண்ணக்கூடாது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.